ரோமருக்கு எழுதின நிருபம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட சேர்ந்து இந்த பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த பகுதியிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த வேர்டை கொஞ்சம் கவனிங்க. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்படி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது சொன்ன ஒரு வார்த்தை தான், உபத்திரவங்களிலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப நல்ல கவனித்து பாருங்க. ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் நன்மை செய்யும் போது மேன்மை பாராட்டுவது மெச்சிக்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. கொஞ்சம் கவனிங்க பிரதர்ஸுங்களாம், கொஞ்சம் நல்லா கவனிங்க. நீங்க வேதத்தை திறந்து அப்படி பாருங்க. ஏன் இதை அப்படி சொல்றேன்னா, சில பிரதர்ஸுங்களாம் சபையில வந்தாவது வசனத்தை கவனிங்க, வீட்டில் கூட நீங்க பைபிள் என்ன செய்யறது இல்லை, படிக்கிறது இல்லை. சபையில வரும்போதாவது அந்த வேத புஸ்தகத்தை திறந்து இது என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு மேன்மை பாராட்டுவது ஒரு மெச்சிக்கொள்ளக்கூடிய காரியம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களிலேயும் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். நல்ல கவனிங்க. இது மனுஷிகத்தில் முடியாது, ஆனால் ஆவியிலே இது என்ன செய்யும்? முடியும். நல்ல கவனிங்க. இன்றைக்கு ஒரு சில உபதேசங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறது? ஒரு வசனத்தை மையப்படுத்தி அந்த ஒரு வசனத்தை என்ன செய்யறாங்க? காண்பித்து கொடுக்கறாங்க. அந்த ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு நம்மளை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கதான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறான்னு சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே எல்லாரும் திருப்பிட்டீங்களா? கலாத்தியர் அதிலே 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு, நல்ல கவனிங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா வேத புஸ்தகத்தை? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். நல்ல கவனிங்க. அப்படியானால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னென்ன இருந்துச்சோ அத்தனை ஆசீர்வாதமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்து உண்டாயிருக்கிறது. இதை இந்த வசனத்தை மூலமாய் வைத்துத்தான் எல்லாரும் என்ன செய்யறாங்க? நமக்கு அவர் யாரா இருக்கிறார்? தகப்பனா இருக்கிறாரு. அந்த ஆபிரகாமுக்கு எப்படி அவனை ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்மளை ஆசீர்வாதமான பாத்திரமாகத்தான் வைப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் சொல்றாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. அதுல என்ன கருத்து இல்லை? மாற்று கருத்து இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஆபிரகாமுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, 100 வயது வரைக்கும் அவன் என்ன இல்லை? பிள்ளை இல்லை. 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை. நான் நல்லா கவனிச்சு பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில அவன் எலியேசர் சொல்றான், என் வீட்டு வேலைக்காரன் இவன் எனக்கு ஒரு வேலை. நான் சொல்றேன், அந்த ஆகாருடைய இஸ்மவேல் ஒருவேளை சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி அப்படி என்ன செய்யறான்? நல்ல கவனிங்க. ஆண்டவர் தரிசனமாகிறாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். இப்ப 15ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஆபிரகாமே நான் உனக்கு மகா பெரிய கேடகமும். 1வது வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15:1. நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? நல்ல கவனிங்க. நீர் எனக்கு என்ன தருவீர்? ஐயா, ஆபிரகாம் இஸ் a richest man. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக இருந்தது. ஆனால்
இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, 1வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பிற்பாடு வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். உனக்கு நான் எப்படி இருக்கிறேன்? மகா பெரிய பலனுமாய் நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன் என்றார். இருக்கிறேன் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. 13ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அந்த பூமி என்னது? தாங்க கூடாது இருந்தது என்று நாம வாசிக்கிறோம். இப்ப ஆபிரகாமை பார்த்து கேட்க, ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? இன்னுமா லேண்ட் கேட்க போறாரு, இன்னுமா அவர் பொண்ணை கேட்க போறாரு, இன்னுமா வேலையாட்களை கேட்க போறாரு. இப்ப அவர் கேட்கிறது என்னன்னா, ஆண்டவரே அடியானுக்கு நீ என்ன செய்வீர், என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே. தமஸ்கூரனாகிய இந்த எலியேசர். இப்ப கவனிச்சு பாருங்க, அவன் யார கைய காட்டுறான்? இந்த தமஸ்கூரனாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரிப்புக்காரனா இருக்கிறான். ஒருவேளை எனக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்ல, இவன் தான் என் வீட்டிலுடைய சுதந்திரவாளியா இருப்பானோ அப்படி சொல்லி அவனை கைய காட்டுறாரு. இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மனைவியாகிய சாராள், அவளுக்கு நான் ஒரு குமாரனை என்ன செய்வேன்? ஐயா, கர்த்தர் சொல்லி 25 வருஷம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் 25 வருஷம் ஆபிரகாம் என்ன செய்தாராம்? வெயிட் பண்ணாரு. இந்த 25 வருஷத்துல இந்த சாராள் எத்தனை பேர் முகத்தை பார்த்திருப்பா? நான் சொல்றேன், தன்னுடைய வீட்டு வேலைக்காரியாகிய ஆகார் இடத்திலேயே அவள் அவமானப்படுத்தப்படுகிறாள், ஏளனமாய் பார்க்கப்படுகிறார். அந்த பாதையை இந்த ஆபிரகாமும் இந்த சாராளும் கடந்துதாங்க வந்திருக்கிறாங்க. இந்த ஆபிரகாமும் இந்த சாராளும் அந்த பகுதியை என்ன செஞ்சிருக்காங்க? கடந்து வந்திருக்காங்க. அதனால தான் அந்த அதிகாரத்தை பாருங்க. இப்ப ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், நல்ல கவனிங்க, உபத்திரவம் பொறுமையையும், எல்லாரும் சொல்லுங்க, உபத்திரவம் பொறுமையையும். அவசரப்படுறதுக்கு இல்ல. உபத்திரம் வரும்போது நீங்க என்ன செய்ய வேண்டாம்? அவசரப்படாதீங்க. பாடு வருதா? அவசரப்படாதீங்க. பொறுமையா ஆண்டவர் பாதத்துல காத்திருக்க பழக வேண்டும். ஆபிரகாம் 25 வருஷம் என்ன செஞ்சான்? காத்திருந்தான். அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஸ்டில் 25 இயர்ஸ் வந்து அவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்தானா? காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்க பாருங்க, 3வது வசனம் சொல்லுகிறது, அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும். பொறுமை என்னது? பரீட்சையையும். பொறுமையா உட்கார்ந்து இருக்கிறது பெருசு இல்ல, அந்த பொறுமையிலே என்னது? நல்லா கவனிங்க. ரூட்டை நிறைய பேர் போட்டு கொடுப்பாங்க. ரூட் மேப்பை நிறைய பேர் என்ன செய்வாங்க? மோட்டு போட்டு கொடுப்பாங்க. அந்த ரூட் மேப்லாம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? ஒரு முக்கத்துல கொண்டு போய் நிப்பாட்டிருங்க. ஒரு முக்கத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? நான் சொல்றேன், நீங்க லெஃப்ட் திரும்ப முடியாது, ரைட் திரும்ப முடியாது, ஸ்ட்ரைட்டாவும் போக முடியாது. இப்போ என்ன திரும்பிங்க? ரைட் அபோட்டனா திருப்பி என்ன செய்ய ஆரம்பிங்க? தலைகளா வரணும் நீங்க. அந்த வசனம் சொல்லுது, அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. நல்ல கவனிங்க, பொறுமை என்ன செய்தான்? நம்பிக்கையை தருகிறதா. கர்த்தர் செய்வார், பொறுமை கர்த்தர் தருவார், கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அப்படி என்ற நம்பிக்கை எங்க தரமா இருக்குது? தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கிறவனுக்கு அந்த நம்பிக்கை உண்டாகிறது. பதற வேணாம். வேதம் சொல்லுது, விசுவாசி பதறான்னு சொல்லுது. அப்ப விசுவாசி என்ன செய்யக்கூடாது? பதறக்கூடாது. வேதம் சொல்லுது, அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறியுங்கள். வேதம் சொல்லுது, அமர்ந்திருந்து. ஐயா, இன்னைக்கு இந்த செழிப்பை பத்தி பேசுறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? கர்த்தர் உனக்கு ஆடிக்கார கொடுப்பார், கர்த்தர் உனக்கு பெரிய மாடி வீட கொடுப்பார், கர்த்தர் உன்னை உயரத்துல வைப்பார். இதுக்கு அவர் யாரா இருக்கிறாரு? உனக்கு அப்பாவா இருக்கிறாரு. நான் சொல்றேன், பாஸ்டர்மா அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களேன், கொஞ்சம் கவனிங்க. இவங்க தான் இப்ப பிதாவாகிய தேவன். இவங்கள்ட்ட என்ன இருக்குது? பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு. இப்ப எனக்கு தாங்கன்னு கேட்டா இவங்க என்ன செய்யறாங்க? தாராங்க. ஏன் தெரியுமா? இவங்க எங்க அப்பா, அதனால எனக்கு என்ன செய்யறாங்க? தாராங்க. மெட்டீரியலுக்கு எனக்கு இவங்க அப்பா, ஆனா என்னுடைய பலவீனத்துக்கு இவங்க அப்பா இல்லையா? நல்ல கவனிங்க, என் பலவீனத்தையும் அப்பானால என்ன செய்ய முடியும்? நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த உபதேசம் பண்றவங்களாம்
அவர் ஒருத்தர் பேசுறாரு, ஆண்டவர் அப்படி நம்ம நடத்துறாரு, அவருக்கு அப்ரெண்டிஸ், அவரு காலை அப்படி பொளந்துட்டு என்ன ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. ஏன் அப்பாட்ட வல்லமை இல்லையா? உன் அப்பா தானே. ஐயா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது, வேத வசனம் சொல்லுகிறது 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். துன்பப்பட வேண்டியது எப்படி இருக்குதா? அவசியமானதால். நல்ல கவனிங்க. இந்த துன்பத்தின் பாதையிலேயோ ஆபிரகாம் கடந்து போய் இருக்கிறாருங்க, அதுபோல நாமும் இந்த துன்பத்தின் பாதையிலேயே கடந்து போக வேண்டிய அவசியம் இருக்குதுங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் அவர். வேதம் சொல்லுது 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். துன்பப்பட வேண்டியது என்னது? அவசியமானதால். அதே புஸ்தகத்துல பாருங்க, 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு வாங்க. 4:16 வாசிங்க. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து. நல்ல கவனிங்க. வெட்கப்படாமல் இருந்து. அது நிமித்தம். என்ன? எதை நிமித்தமா? எதை நிமித்தமா? ஐயா, கொடுத்த பொருள் நிமித்தம் இல்ல, கொடுத்த வீட்டு நிமித்தம் இல்ல, கொடுத்த ஆஸ்தி நிமித்தம் அல்ல, கொடுத்த மெட்டீரியல் நிமித்தம் அல்ல, இந்த பாடுகள் நிமித்தம் ஒருவன் தேவனை என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்த கடவன். முடியுமா? அது எப்படி மகிமைப்படுத்தணுங்கிறதுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். யாரு மகிமைப்படுத்த முடியுங்கிறதுக்கு தான் இப்ப பார்க்க போறோம் நம்ம. அந்த வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் கிறிஸ்துவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து. நல்ல கவனிங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு என்னது? ஐயா, மோகன் சி லாசரஸ் ஐயாவுக்கு புள்ள கிடையாதுங்க. மோகன் சி லாசரஸ் ஐயாவுக்கு புள்ள கிடையாது. நல்ல கவனிங்க. எனக்கு புள்ள இல்ல, எனக்கு புள்ள இல்ல, எனக்கு புள்ள இல்ல அப்படின்னு மூளையிலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு அவரு. மூளையிலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு அவரு. ஐயா, 10 புள்ள பெத்த ஆளு கூட அவ்வளவு பெரிய ஊழியம் செய்யல. பிள்ளையே இல்லாத ஆளு தமிழ்நாடு இல்ல, உலகம் புள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? ஊழியத்தில் அப்படியே அனலா அக்கினியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? பிரகாசித்து தான் தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், குறைவோ இல்லாமையோ வறுமையோ வியாகுலமோ, அந்த பக்தன் சொன்னானே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாள் என்ன செய்யாது. அல்லேலூயா. அப்படியானால் எந்த சூழ்நிலை ஆனாலும் நான் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை பின்னாடி உனக்கு படிச்சு கொடுக்கிறேன் உங்களுக்கு. நான் தேவனை எந்த சூழ்நிலை வேணாலும் நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். பொண்டாட்டி என்ன திட்டுனாலும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். புருஷன் என்ன திட்டுனாலும் நான் கர்த்தரை என்ன செய்வேன்? முடியுமா? எங்க என்னுடைய மனைவி திட்ட மாட்டாங்க. நான் வேணா அவங்களை என்ன செய்வேன்? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வேதம் அழகா சொல்லுது. என்ன சொல்லுது? ஒரு கிறிஸ்துவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாம என்னதுமா? அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நம்ம ரொம்ப வெட்கப்படுறோம். வெட்கத்தை கொண்டு வரதே யாரு தான்? சாத்தான் தான். வெட்கத்தை கொண்டு வரதே யாரு? சாத்தான் தான். அப்ப அவனை மேற்கொள்ளணும்னா முதல்ல நாம என்ன செய்யணும்? இந்த துக்கத்திலையும் இந்த உபத்திரத்திலையும் அல்லேலூயா சொல்ல தெரியணும். நன்றியே சபான்னு சொல்ல தெரியணும். அவரை உயர்த்த தெரியணும். தலை குனிவு மத்தியிலேயோ தலை நிமிர வைக்கிற தேவனை நோக்கி எப்போதும் மகிமைப்படுத்த தெரிய வேண்டும். அல்லேலூயா. நல்ல சகோதரர்களை கையை தட்டி அப்படியே சொல்லுங்க. கையை தட்டி ஆமென். எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல நல்ல இன்னும் பத்தல. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ரகதாரியா தரபலா நாம சந்தரபலா கதாரியா துரபலா. கர்த்தர் பெரிய தேவனா இருக்கிறார் அவர். அல்லேலூயா. பேதுரு தான் அப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு பவுல் அப்படியே திருப்பி பார்த்தா, பவுல் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்க என்ன செய்யணும்? 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தை அப்படியே திருப்பி கொள்ளுங்க. அதுல 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அன்றியோ கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நல்ல கவனிங்க. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது. வாசிங்க. அன்றியோ கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நானா சொல்றேன்? பைபிள் தான் சொல்லுது.
தீமோத்திக்கு ஆலோசனை சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். என்ன சொல்றாரு? தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர். இவரு பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் அத நிமித்த தேவனை மகிமை. கிறிஸ்துவனாய் இருக்கு, நான் சொல்றேன், கிறிஸ்துவனா வாழ நினைக்கிறவன துன்பப்படுவானா. பைபிள் வசனம் அப்படிதானே சொல்லுது. எடுத்துட்டீங்களா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்பனா இந்த இயேசு வேணாமா எனக்கு? அப்ப இவர்கிட்ட வந்தா நான் பாடுதான் அனுபவிக்கணுமா, துன்பத்தை தான் அனுபவிக்கணுமா அப்படின்னு கேள்வியோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு போராட்டத்தோட உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு தான் சில விளக்கத்தை காமிச்சு கொடுக்க விரும்புறேன் நானு. ஹலோ, வேதம் என்ன சொல்லுது? தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன செய்வாங்களாம்? துன்பப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மேல அவர் 11வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அந்தியோகியா, இக்கோனியா, மெதுவா வாசிங்க சிஸ்டர். ஜனங்க அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா என்ன பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும். இந்த பட்டணங்கள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உண்டான பாடுகள், உபத்திரங்கள் எல்லாத்தையும் யாரு பாக்குறா? தீமோத்தி பாக்குறாரு. அததான் அவர் விளக்கிட்டு வர்றாரு. வாசிங்க. அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா என்ன பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். நன்றாய் என்ன செஞ்சிருக்கிற? அறிந்திருக்கிறாய். நல்ல கவனிங்க. நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் யார் சொல்றாரு? ஆலோசனை சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். நன்றாய் நீ என்ன செஞ்சிருக்கிற? அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். எவ்வளவோ என்னது? துன்பங்களை சகித்தேன். எவ்வளவோ துன்பங்களை. விசுவாசிகள் சகிக்கிறீங்களா? விசுவாசிகள் சகிக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, எவ்வளவோ துன்பங்களை நான் என்ன செய்தேன்? சகித்தேன். இவை எல்லாவற்றில் நின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் சொல்றேன், எனக்கு பாடு வருதுங்க, எனக்கு உபத்திரம் வருதுங்க, எனக்கு நிந்த வருதுங்க, எனக்கு அவமானம் வருதுங்க, எனக்கு வியாதி வருங்க. ஆனா அதுலயே கர்த்தர் என்னை உட்கார வைக்கல, என்னை கையை பிடிச்சு நடத்திக்கிட்டே இருக்கிறார். நல்லா கையை தட்டி நடத்தினாரா? என்னங்க சோகமா இருக்கீங்க எல்லாரும்? நடத்துறாரா? அதுலயேவா உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறாரு? நம்மளை யாரும் இங்க யாரும் அந்த சபையில டிப்ரெஷனா யாரும் இல்லைல்ல? டிப்ரெஷனா இருக்கிறவங்க கையை தட்டுங்க. டிப்ரெஷனா இருக்கிறவங்க கையை தட்டுங்க. யாரும் டிப்ரெஷனா என்ன செய்யல இல்ல. ஏன் தெரியுமா? நம்மள அதே இடத்துல உட்கார வைக்கல, கையை பிடிச்சு என்ன செய்யறாரு? தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நான் கடன் பட்டேன், தூக்கி விடுறாரு. நான் தரித்திரமா இருந்தேன், தூக்கி விட்டாரு. வியாதியா இருந்தேன், தூக்கி விட்டாரு. இதெல்லாம் எனக்கு வரலன்னு சொல்ல, வந்தபோது என்னை தப்புவித்திருக்கிறார். வந்தபோது என்னை அதிலிருந்து விலக்கி காத்திருக்கிறார் அவர். இப்ப சகோதரர்லாம் கையை தட்டி நல்லா சொல்லுங்க. இப்பொழுது கையை தட்டி நல்லா கையை தட்டணும். அறகுறையா தட்டிட கூடாது. நல்லா கையை தட்டி சொல்லுங்க. வியாதி வந்துச்சு, வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்தார். தரித்திரம் வந்துச்சு, அதிலிருந்து வெளியே வந்தேன். கடன் வந்துச்சு, அதை அடைக்க உதவி செய்தார். அல்லேலூயா. அப்படின்னா வேதம் என்ன சொல்லுது? அதெல்லாம் நாங்க சகிச்சோம். இப்ப சகிச்சுதான் என்ன செஞ்சிருக்காரு? அதெல்லாம் மிதிச்சு தான் வர்றாரு. தீமோத்திக்கு பதில் சொல்றாரு, தீமோத்திக்கு ஆலோசனை சொல்றாரு. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, எப்படிங்க உபத்திரவத்துல நாங்க தேவனை மகிமைப்படுத்துறது? ஒரு கேள்வி எழும்புதுல. இப்ப வந்துருங்க 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எப்படிங்க நான் மகிமைப்படுத்துறது? வேதம் சொல்லுது, 4வது வசனம் சொல்லுது, 5:4 என்ன சொல்லுகிறது? உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களிலே நாங்க என்ன செய்றோம்? மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களிலே நாங்க என்ன செய்றோம்? மேன்மை பாராட்டுறோம். அடுத்த வார்த்தையை வாசிங்க, 5வது வசனத்தை. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்குது? ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். தேவ அன்பு நமக்கு நிறைஞ்சிருக்குது. அதனாலதான் உபத்திரத்துல கூட நம்ம என்ன செய்றோம்? மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரத்தை கூட நம்ம என்ன செய்றோம்? மேன்மை. அப்ப தேவ அன்பு எப்படி நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்குன்னா, 8வது வசனத்தை வாசிங்க. 5:8 வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் தம் மீது வைத்திருக்கிற அன்பை என்ன செய்திருக்கிறார்? விளங்க பண்ணுகிறார். நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? விளங்க செஞ்சிருக்கிறாரு. உங்களை என்னையும் அவர் நேசிக்கிறேன்னு வெறும் வார்த்தையா சொல்லல, அவர் ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் மூலியமாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? வேறு பிரிச்சிருக்கிறார். அவர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? வேறு பிரிச்சிருக்கிறாரு. இந்த பாவியா இருக்கும் போது
ஆண்டவர் எனக்காக இப்பேற்பட்ட காரியத்தை செய்தபடினாலே அதை நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கும்போது இந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளாக எப்படி இருக்குது? ஒவ்வொரு நாளும் பொங்கி 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 என்ன செய்கிறது? நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நான் உபத்திரவத்திலையும் பவுல் சொல்றாரு, நாங்க உபத்திரவத்திலையும் நாங்க என்ன செய்யறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். பாவியா இருந்தேன், எனக்காக அவர் வந்து சிலுவையில தொங்கினாருங்க, எனக்காக ரத்தம் சிந்தினாருங்க, எனக்காக ஜீவனை கொடுத்தாருங்க. அதை நான் நினைக்கிறேன். அதை நினைக்கும் போது இந்த உலகத்தினுடைய தேவைகள் எனக்கு மேன்மையாய் தெரியல, எனக்கு கிடைத்த ரட்சிப்பு தான் எனக்கு மேன்மையாய் தெரிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கிடைத்த ரட்சிப்பு தான் எனக்கு என்னது? மேன்மையா தெரியுது. அதனால தான் இந்த உபத்திரத்தில் கூட இயேசு நல்லவர் என்று என்னுடைய தொண்டையை உயர்த்தி, என்னுடைய தொனியை உயர்த்தி இயேசு நல்லவர் என்று எல்லா சூழ்நிலையிலும் சொல்ல முடியும். அல்லேலூயா. மண்ணு மாதிரி உட்கார்ந்து இருந்தா காலமெல்லாம் நீ மண்ணு தான். நான் ஒரு மரமா ஆகணும், கனி கொடுக்கணும்னு நினைச்சா கர்த்தருடைய அந்த சிலுவையில தொங்கினார் அந்த காட்சியை ஒவ்வொரு நாளும் கண்ணு முன்னாடி நிப்பாட்டி பாருங்க. இந்த கிறிஸ்துவின் அன்பு தன்னால நம்மளை என்ன செய்யும்? நெருக்கி ஏவும், அவரை துதிக்க வைக்கும், ஊழியம் செய்ய வைக்கும், அவரை உயர்த்த வைக்கும், அவருக்கு என்ன வேண்டுமோ அதை செய்ய வைக்கும். அல்லேலூயா. நீ மண்ணு மாதிரி இருந்தா காலமெல்லாம் மண்ணாதான் இருப்ப, எல்லாம் உன்னை மிதிச்சுக்கிட்டே போகும். என் பொண்டாட்டி மிதிக்கிறான், மிதிப்பா. என் புருஷன் மிதிக்கிறான், மிதிப்பா. என் தம்பி மிதிக்கிறான், மிதிப்பான். எல்லாம் மிதிப்பான். நான் சொல்லக்கூடிய காரியம், சிலுவையே நீ ஒண்ணு இல்லாம போட்டு மிதிச்சுட்டு போயிட்டு இருக்க. அதை விட உன் வாழ்க்கையில பேர என்ன அற்புதம் நடந்துடணும்? இந்த ரட்சிப்பை காட்டிலும் வேற ஒரு அற்புதம். நான் சொல்றேன், நீ உலக பிரகாரமா ஒரு வேலையை பெருசா நினைக்கிறியே, உலக பிரகாரமா 4 பேருக்கு கெத்தா இருக்கணையா, உனக்கு கிடைச்ச ரட்சிப்பு தான் என் கெத்து. உங்களுக்கு கிடைச்ச ரட்சிப்பு தான் என்னது? சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். அப்படி மாற நிமித்தி சொல்லுங்க, எனக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பு தான் என்னது? கெத்து. சொல்லுங்க எல்லாரும். என்னங்க திறந்தவ சபை ஊமையா? திறந்தவ சபை பேசாதா? சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எனக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பு தான் என்னது? கெத்து. மாற நிமித்தி சொல்லுங்க. இப்படி கொண்டு போவாதீங்க, பிசாசு இப்படி கொண்டு வாங்க. கர்த்தர் இப்படி நிமித்தி வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு கிடைச்ச ரட்சிப்பு தான் என்னது? கெத்து. சொல்லுங்க சகோதரர், சத்தமா சொல்லுங்க. பின்னாடி சொல்ல மாட்டீங்க, என்னைய ஊத்து பாக்குறீங்களே. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எனக்கு கிடைச்ச இந்த ரட்சிப்பு தான். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. என்னங்க பின்னாடி சத்தமே வரல? வினோத் சத்தமெல்லாம் வரல பின்னாடி. எனக்கு கிடைச்ச ரட்சிப்பு தான் என்னது? கெத்து. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எனக்கு வீடு கிடைச்சா அதெல்லாம் பெரிய கெத்து இல்லைங்க. எனக்கு கிடைச்ச இந்த ரட்சிப்பு தான் எனக்கு கெத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இப்ப கையை தட்டி சத்தமா சொல்லுங்க, அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் தாங்க நம்ம மேன்மை. அதை காட்டிலும் நம்ம என்ன செய்யறோம்? இந்த மெட்டீரியல் கிடைச்சிச்சுன்னா ஒரு வீடு, ஒரு வாசை, நான் சொல்றேன் இது எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார் தான். அதுல மாற்று கருத்துலாம் இல்லை. வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடு, இவை யாவும் உனக்கு என்ன செய்யும்? அதெல்லாம் கிடைக்கும். ஆனா இதுல இல்ல, எனக்கு கிடைச்ச ரட்சிப்புல தான் என் காரியம் இருக்குது. அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த 5ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்பி பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? ஆகையால் கிறிஸ்துவோடு கூட, 8வது வசனத்தை படிங்க. 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்னது? அதிக நிச்சயமாமே. ஏன் தெரியுமா? அதிக நிச்சயம் ரட்சிக்கப்படுவதுன்னா அந்த நித்திய ஜீவனுடைய ரட்சிப்பு. இங்கே இந்த ரட்சிப்பை கவலையற்று இருப்போமானால், இந்த ரட்சிப்பை குறித்து நாம கொஞ்சம் கரிசனை இல்லாம, நாம அந்த உலக பிரமாணமான காரியத்திலே கரிசனையை காமிச்சு அதை தருவார், இதை தருவார். ஒரு அப்ரண்டிஸ் போட்டா விசில்லாம் அடங்கிரும். ஒரு வைத்த வலி உண்டானா என்னது? விசில்லாம் அடங்கிரும். சபையில விசில் அடிக்கிறான். சபையில என்னது? விசில் அடிக்கிறான். ஐயா, இந்த ரட்சிப்பு சிலுவையில ரத்தம் செஞ்சு நமக்கு கிடைச்சிருக்கு. இது விசில் அடிக்கிறதுக்காக இல்ல, தேவனை உயர்த்துவதற்காக. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நான் உபத்திரவத்திலேயே நான் என்ன செய்வேன்?
ஏன் தெரியுமா? அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. சிலுவையில போய் ரத்தம் சிந்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் இந்த உபத்திரத்தில் நான் என்ன செய்கிறேன்? என்னால ஜாலியா இருக்க முடியுது, என்னால ஆரோக்கியமா இருக்க முடியுது, என்னால கைத்தட்டி அவரை உயர்த்த முடியுது, என்னால அவரை மகிமைப்படுத்த முடியுது. ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவருங்க. இங்க பாருங்க, அந்த ரோமர்கள் நிருபத்திலேயே பாருங்க, இங்க பாருங்க, ரோமர்கள் நிருபத்திலே பாருங்க, இங்க பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 10ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே திருப்பி கொள்ளுங்க. 10ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க அப்படியே. 10ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரமா 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. உபத்திரவமோ அது எத்தனை? 8ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம், 36வது வசனத்திலிருந்து மரணமானாலும் 8ஆம் அதிகாரம் 36ல இருந்து வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும். எல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும். ஆனா கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த உபத்திரத்தை கண்டு பயப்படாத. கிறிஸ்துவின் அன்பை நிமித்தம் இந்த உபத்திரத்தை கண்டு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். இதெல்லாம் என் வாழ்க்கையில வந்து விசிட் பண்ணிட்டு போயிரும். கர்த்தர் என் கூட எப்போது இருந்து என்னை உயர்த்தி நடத்திக்கிட்டே இருப்பார் அவர். அல்லேலூயா! ரகலா சந்தாரா நாகாதாரா. கிறிஸ்து எப்போது என் கூடவே என்ன செய்வாரு? இருப்பாரு. அல்லேலூயா! மெட்டீரியல் வரும் போவோம், இதெல்லாம் நிலை இல்லாது, நிலையானது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை பாருங்க. 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு அவரு? நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நம்பில் அன்பு கூறுகிறவராலே. நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் நம்மளை வெறுத்தாங்க, எத்தனையோ பேர் நம்மளை வேணான்னு சொன்னாங்க, முகத்தை பார்க்க கூட விரும்பலன்னு சொன்னாங்க, முகத்தை பார்க்க கூட விரும்பலன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு நாள் கூட உங்களையும் என்னையும் பார்த்து அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் அல்லேலூயா! கூட பிறந்த சகோதரி கூட சொல்லியிருக்கு, உன் முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கலங்குது, என் வீட்டுக்கெல்லாம் வந்துடாதா அப்படிங்குது. பெத்த பிள்ளை சொல்லுது, இனிமேலுக்கு உன் மூஞ்சில் முழிக்கிறதுக்கே எனக்கு என்னது, எனக்கு பிடிக்கல, அருவருப்பா இருக்கு அப்படிங்குது. ஆனால் இவர் பட்டு தான் சொல்கிறாரு, எப்போதும் நம்ம மேலே எப்படி இருக்கிறாரு சொல்லுங்களேன், எப்போதும் சொல்லுங்க. அல்லேலூயா! பெத்த பிள்ளை தான், என் வீட்டுக்கெல்லாம் வந்துடாத, என் வீட்டுக்கெல்லாம் என்ன செஞ்சிடாத, வந்துடாத. அந்த பிள்ளைக்காக பல நாட்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். ஆனால் அதே பெத்த பிள்ளை சொல்லுது, பெத்த பொண்ணு சொல்லுது, என் வீட்டுக்கு வந்துடாதன்னு சொல்லுது. நான் சொல்கிறேன், இந்த இயேசு மாத்திரம்தான் என்னை எப்போது நேசிக்கிறாரு. அல்லேலூயா! அல்லேலூயா! எப்போது என்னை என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார். அந்த வசனத்தை பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. இவைகள் எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறாரே, முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோமே. சொல்லுது, இது எல்லாம் வந்த ஒரு மனுஷனுக்கு அவன் தோத்து போய் நிற்கிறான். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறாரு. நிர்வாணம் வந்துச்சு, ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. பட்டயம் வந்துச்சு, கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. பட்டினி வந்துச்சு, கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. இழப்புகள் வந்துச்சு, கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. எல்லாத்திலையும் ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரு. ஐயா, அது வராது அப்படி சொல்லல, வந்தாலும் அதிலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு இயேசு இருக்கிறார். அவர் எல்லாத்திலையும் தூக்கி எடுக்க இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, தூக்கி எடுக்க இயேசு இருக்கிறார்? அல்லேலூயா! நல்ல கவனிங்க, நாம ஒரே காரியத்தை புரிஞ்சுக்கணும். நேரம் ஆயிடுச்சோ, இன்னும் நிறைய பேசலான்னு பார்த்தேன். பைபிளை மூடிடுறேன், பைபிளை மூடிடுவோம். இப்போ கொஞ்சம் கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரத்தில் கூட மேன்மை பாராட்டுறோம்ல, அது எதுக்கு தெரியுமா? இயேசு எனக்காக சிலுவையில் மரிச்சார். இயேசு எனக்காக சிலுவையில் மரிச்சா, எனக்கு ஜீவனை தந்தார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், பாவத்திலிருந்து எனக்கு என்ன செஞ்சார்? விடுதலை கொடுத்தார். அதனால தான் நான் உபத்திரத்தில் கூட மேன்மை பாராட்டுறேன். அதனால தான் நான் உபத்திரத்தில் கூட நான் என்ன செய்கிறேன்? மேன்மை பாராட்டுறேன். ஆவியார் நடத்திக்கிட்டே போகிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் சொல்லுங்கள், எல்லா சூழ்நிலையும் அவரை உயர்த்துவேன். எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று. உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும்,
பாடுவேன் பாடுவோ. சொல்லுங்க எல்லாரும். சகோதரர்கள் சத்தமா பாடுவோமா? அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், பாடுவேன் பாடுவோ. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா. யாவே கவனிங்க. ஒரு 12 வருஷ காலம் பாஸ்டருக்கு பயங்கர உபத்திரவம். அப்படி நடக்கிறதுல அப்படி முள்ளு மேலே தான் நடந்துக்கிட்டே இருந்தோம். எப்போ அது உள்ளார இறங்கலாம் தெரியாது, முள்ளு மேலேயே நடந்துக்கிட்டு இருந்தோம். நல்லா கவனிங்க. ஒரு நாள் கூட எங்கள் அல்லேலியாவும் சோத்திரமும் எங்கள் தொண்டையிலிருந்து சத்தம் குறைஞ்சதே கிடையாது. எங்கள் தொண்டையில் சத்தம் குறைஞ்சதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு எனக்காக மரிச்சாரு. இயேசு எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. இயேசு என் பாவத்தை தொலைச்சாரு. இயேசு என் சாபத்தை தொலைச்சாரு. அதனால நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? அதை மாத்திரம், அந்த ரட்சிப்பை மாத்திரம் இழந்து போகாதபடிக்கு, உலகத்தில் எத்தனையோ காரியத்தை இழந்து போனாலும் அதை இழந்து போகாதபடிக்கு பிரயாணம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் என்னையே நினைவு கூர்ந்தார் அவர். அல்லேலூயா. இது எல்லாவற்றிலிருந்தும் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு. அப்படி எல்லாவற்றிலும் ஜெயத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் அவர். சோர்ந்து போகிற கூட்டம் கிடையாது. நம்ம எழுந்து நின்று அவரை உயர்த்தக்கூடிய கூட்டமாய் இருக்கிறோம். சோர்ந்து போகிற கூட்டம் சோர்ந்து போய் இருக்கோம், நம்ம அதன் மத்தியிலிருந்து உயர்த்தக்கூடிய கூட்டமாய் இருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி திருவிருந்துக்கு நேராக கடந்து போவோமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம். சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே ஆலே. துணியை உயர்த்தி சொல்லுங்க. யாவே ஆலே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன். சிங்கத்தின் கேபினிலோ தீச்சூளை நடுவிலோ உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கேபினிலோ தீச்சூளை நடுவினி உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோ. அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும். உங்க நாமம் என் வாழ்க்கையில எப்போதும்பா, எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்ப ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்ப ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
கையை வைத்து சொல்லுங்க, உபத்திரவ நேரத்திலையும் பாடுகள் நேரத்திலையும் நான் உம்மை துதிக்கிறதுல, உம்மை ஆராதிக்கிறதுல நான் தாழ்ந்து போக மாட்டேன் ஐயா. அந்த சூழ்நிலையை நாங்கள் உங்களை உயர்த்துவோம் ஆண்டவரே. எங்களை நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. காரணம், உங்களுடைய அன்பு எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே அப்படியே ஊற்றப்பட்டிருக்குதப்பா. அது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஆண்டவரே அந்த பக்தன் சொன்னானே, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொன்னானப்பா. அப்படி ஒவ்வொரு நாளும் எங்களை நெருக்கி ஏவி கொண்டே இருக்குதப்பா. அந்த அன்புக்கு நாங்கள் அடிமையா இருக்கிறோம் ஐயா. அந்த அன்புக்கு எங்க ஜீவிய காலம் வரைக்கும் நாங்கள் தலைவணங்குறோம் ஆண்டவரே. அந்த அன்பை நாங்கள் சல்யூட் பண்ணுகிறோம்ப்பா. அந்த அன்பை நாங்கள் ஆனர் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அந்த அன்பை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இயேசு மூலம்